புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 107வது ஆண்டு விழா. அவர் மறைந்து கூட கிட்டத்தட்ட 36-37 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இத்தனை ஆண்டுகள் முடிந்தாலும் கூட அந்த தலைவருக்கு மிகப்பெரிய விழா எடுக்கிறோம் என்று சொன்னால் பட்டி தொட்டியில் எல்லாம் விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவர் பிறந்த நாளிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எல்லா கிராமங்களிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவப்படத்தை வைத்து மலர் மாலை அணிவித்து அங்கே சாக்லேட் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் நாட்டிலே பிறக்கிறார்கள், பிறந்து அரசியலிலே ஒரு உச்சத்திற்கு வருகிறார்கள், ஆட்சியிலும் இருக்கிறார்கள். ஆட்சியில் இருந்த காலத்திலே சில பணிகளும் செய்கிறார்கள், மறைகிறார்கள். அப்படி மறைந்த பின்பு தொடர்ந்து அவர்களுக்கு மக்கள் மத்தியிலே மரியாதை இருக்கிறதா, செல்வாக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. என்ன காரணம்? அவர் ஆட்சியில் இருந்த போதும் சரி, ஆட்சியில் இல்லாத இருந்த போதும் சரி, ஒரு தனி மனிதன் இந்த சமுதாயத்திற்கும் இந்த மக்கள் மீதும் எப்படி அன்பு செலுத்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்பார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு நடிகர், ஒரு கட்சியுடைய தொண்டர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர். அண்ணா பெருந்தகை அவர்கள் இந்த கட்சிக்கு தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர். அப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வரவில்லை. ஒரு நடிகராக இருக்கின்ற எம்ஜிஆர் மக்களிடத்தில் எப்படி செல்வாக்கு பெறுகிறார் என்று பார்த்தால், சினிமாவில் நடிப்பது நல்லவனாக, அதே நல்லவன் நிஜ வாழ்க்கையிலும் அவர் இருந்தால் அவர் நிச்சயமாக நல்ல மனிதன் என்பதை விட தெய்வமாக வந்து விடுகிறார். அவர் எப்போது தெய்வமாக வருகிறார் என்று சொன்னால், நடிகராக இருந்து ஒரு சென்னையிலே காரில் சென்று கொண்டிருக்கிறார். அப்படி சென்று கொண்டிருந்த பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறார். ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் சைக்கிள் ரிக்ஷா கிடையாது. ஆளை உட்கார வச்சு ஆள் தள்ளிட்டு போவான், புடிச்சு ஓட்டு போவான் மெட்ராஸ்ல எல்லாம். அப்போ சைக்கிள் ரிக்ஷா கிடையாது, இது மாதிரி ஆட்டோ கிடையாது. அப்போ இந்த ஆள் பழைய சினிமாவில் பார்த்தா பாப்பீங்க, பின்னாடி உட்கார வச்சு இழுத்து ஓடுவான். அப்படி இழுத்து ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த மலையில அந்த ரிக்ஷா தொழிலாளி பின்னாடி ஒரு ஆளை உட்கார வச்சுக்கிட்டு இவர் இழுத்து ஓடுறார். பின்னாடி உட்காருக்கிற அந்த நபருக்கு மழை பெய்யாத கொடை இருக்கு, ஆனா அவர் இழுத்து ஓடுறாரு இல்லையா, அவர் கொடை இல்லை, மழையில நனைஞ்சுக்கினே அந்த வயிற்று பிழப்புக்காக இவரை கொண்டு போய் விட்டா அவர் 8 4 1 ரூபாயை கொடுப்பார். அதுதான் இன்னைக்கு சாப்பாடு. இப்படி மழையில நனைஞ்சி போயிருக்கிற அந்த ரிக்ஷாக்காரனை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்க்கிறார். அன்னைக்கு ஒண்ணு கட்சியில ஒரு முதலமைச்சரா இல்லை, அவர் ஒரு சாதாரண நடிகர். உடனே அடுத்த நாள் தன்னுடைய பிஏவை கூப்பிடுறாரு. சென்னை மாநகராட்சியில இந்த தள்ளு வண்டி, சைக்கிள் வண்டி, அது எடுத்துட்டு போறவங்க எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறார் கணக்கு போடியாங்க. அரசாங்கத்துக்கிட்ட கணக்கு கேட்டு வாங்குறார். கிட்டத்தட்ட 8-10,000 பேர் இருந்திருக்கிறார். உடனே ஒரு வாரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த 10,000 பேருக்கும் தன்னுடைய சொந்த செலவுல இலவசமா மழையில நிலையாளர்களுக்காக மலைக்கோட்டு வாங்கி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எத்தனையோ பேர் பணக்காரன் கோட்டீஸ்வரன் ரோட்ல போயிருப்பான்ல, அவன் மலையில பார்த்திருப்பான்ல, அவனுக்கெல்லாம் ஏன் இந்த சிந்தனை வரல? இவரோட சேர்ந்து நடிகர்கள் அவனோட நிறைய சம்பாதிப்பாங்கல்ல, அந்த நடிகர்களுக்கெல்லாம் ஏன் சிந்தனை வரல? அன்னைக்கு ஆட்சியில் இருந்தாங்கல்ல, அந்த ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஏன் சிந்தனை வரல? மனிதநேயம் உள்ள தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட தலைவர் ஆட்சிக்கு வரார். ஆட்சிக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்றுகிறார். முதலமைச்சர் பொறுப்பேற்று முறை ஜெயிச்சு வராரு. அரசியல் காரணமாக எம்ஜிஆருடைய கவர்மெண்ட் கலைக்கிறாரு. யாரு? இந்திரா காந்தி அம்மையார், கருணாநிதி சேர்ந்து கலைக்கிறாங்க. கலைச்சதுக்கு பின்னாடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறுபடியும் மக்கள் கிட்ட வராரு. நான் என்ன தப்பு பண்ணேன்,
நான் நல்லா தானே ஆட்சி நடத்துறேன், நான் என்ன தப்பு பண்ணா எனக்கு ஓட்டு போடாதீங்க, நான் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சுன்னா எனக்கு ஓட்டு போடுதுன்னு கேட்டார். நீ எதுக்கியா தப்பு பண்ண, உன் மாதிரி ஒரு தெய்வம் தான் இந்த தமிழ்நாட்டு ஆளுன்னு லட்சக்கணக்கான வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்று 2வது முறையா முதலமைச்சராக எம்ஜிஆர். 2வது முறையா முதலமைச்சராகும் போது அவர் கேட்கிறார், ஏன் இந்த இவருக்கு இந்த வருஷத்துல 107வது வருஷத்துல நாங்க கட்சி சார்பில் 2வது ஆட்சிக்கு வந்தார். 2வது ஆட்சிக்கு வந்து கிராமத்துல குழந்தைங்க ஸ்கூல் போலன்னு தெரிஞ்சுட்டார். ஏன் போலன்னு கேட்கிறார். கிராம பகுதியில் இந்த குழந்தைங்க ஏன் பள்ளிக்கு போறதில்லை அப்படி கேட்கும் போது அதிகாரிகள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, கிராம பகுதியில் இருக்கிற பெண்கள் தினமும் கூலி வேலைக்கு போயிடுறாங்க. அப்படி கூலி வேலைக்கு போகும்போது அந்த குழந்தைய பள்ளிக்கு அனுப்பிச்சா மத்தியான சாப்பாடு யார் போடுறது? அந்த மதிய உணவு இல்லாத பட்சத்தில் அந்த பெற்ற தாய் தன் குழந்தையை கையோடு கூட்டிக் கொண்டு எங்கு வேலைக்கு செல்கிறார்களோ, கூலி வேலைக்கு செய்கிறார்களோ அங்க அந்த குழந்தையை வைத்து அங்கே வேலை செய்கிற இடத்துல சாப்பாடு போட்டு அந்த குழந்தையை வைத்துக் கொடுக்கிறார்கள். அதனால்தான் அந்த பிள்ளைகள் பள்ளிக்கு வருவதில்லை. அப்ப புரட்சி தலைவர் கேட்கிறார், அப்ப நாம ஸ்கூல்ல சாப்பாடு போட்டா அந்த குழந்தை வந்துருவான்னு கேட்கிறார். வருங்க, அதிகாரி சொல்ற பாருங்க, வரும் குழந்தைகள்லாம் வருவாங்க. ஆனா தமிழ்நாட்டுடைய அரசு கஜானா காலி ஆயிடும், பணம் வராம போயிடும், பணம் பத்தாது. அது புரட்சி தலைவர் சொல்றார், நீங்க கஜானா காலி ஆயிடும் சொல்றீங்க, இந்த குழந்தைய பசியோட இருக்கிறது அதனுடைய அருமை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். ஏன்னா நான் அந்த குழந்தை வயசுல இருக்கும் போது நானும் எங்க அம்மாவும் அப்ப கும்பகோணத்தில் இருக்காங்க. கண்டியில இருந்து இலங்கையில இருந்து அவங்க அப்பா இறந்ததுக்கு கும்பகோணத்தில் குடி வராங்க. அப்படி கும்பகோணத்தில் இருக்கும் போது எந்த வேலையும் செய்ய முடியாது. எங்க அம்மா கூலி வேலை செஞ்சு கஞ்சி காசு கொண்டு வந்து கொடுப்பா. சில நாள்ல வேலை கிடைக்கலன்னா எங்க அம்மா தண்ணி எங்களுக்கு கொடுத்து வயிற்று மேல ஈர துணியை போடுவான். அந்த பசி அந்த குடல் சுருக்கிடக்கூடாதுக்காக அந்த வயிற்று மேல ஈர துணியை போடுவோம் எங்க அம்மா. அந்த பசியினுடைய கொடுமை என்னன்னு எனக்கு தெரியும். அதனால நான் முதலமைச்சராக இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் எந்த குழந்தையும் பசியோடு பட்டினியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம் தான் சத்துணவு திட்டம். இன்னைக்கு லட்சக்கணக்கான குழந்தைகள் படிக்குது. இன்னைக்கு லட்சக்கணக்கான குழந்தைகள் இங்க உத்தரப்பள்ளி ஆகட்டும், பக்க கிராமங்கள் ஆகட்டும், இந்த வசதி இல்லைன்னா 35 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்திருக்குமா? அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்த பிள்ளைங்க தான் இன்னைக்கு வக்கீல் ஆகிறான். அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்த பிள்ளைங்க தான் டாக்டர் ஆகிறான். அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்த பிள்ளைங்க தான் வாத்தியாரா இருக்கிறான். அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உணவு போடலன்னா இவங்க எல்லாம் ஏறு ஓட்டு தான், விவசாயம் பண்ணி கூலி வேலை போயிட்டு. இதை மாற்றியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதனாலதான் அவருக்கு நாம் இவ்வளவு பெரிய விழா எடுத்துட்டு இருக்கிறோம். 4 வருஷம் விழா. இது ஒரு உதாரணம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க உத்தரப்பள்ளி மெயின் ரோடு உங்களுக்கு கஷ்டம் தெரியாது. ஒரு 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வந்தாலும் போனீங்கன்னா இந்த உத்தரப்பள்ளி வர்றதுக்கு ரோடு கிடையாது, உத்தரப்பள்ளி வர்றதுக்கு பஸ் கிடையாது. அதுக்கு முன்ன காங்கிரஸ் கவர்மெண்ட் 20 வருஷம் இருந்தான், அவன் செய்யல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்த பின்னாடிதான் கிராமங்கள்ல இருந்து நகரங்களுக்கு வர்றதுக்கு சாலை வசதியை ஃபர்ஸ்ட் போட்டு கொடுத்தார். ரோடு போட்டு நிக்கல. அந்த கிராமங்கள்ல இருந்து நகரத்துக்கு வந்து வேலை வெட்டி செய்யறதுக்கு வேற ஏதாவது போறதுக்கு டவுன் பஸ் விட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இன்னைக்கு ஒன்றுபட்ட தருமபுரி மாவட்டத்தில் காடு போடலாம் டவுன் பஸ் ஓடுதுன்னா அதுக்கு அடிப்படை காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம். அதுதான் அதே மாதிரி முறை இந்தியாவிலேயே மிக வயதான பெரியவர்கள் தாய்மார்கள் நிறைய கிராமங்களில் பார்ப்போம். கத்திட்டு விட்டுற பின்னாடி
அவன் கொஞ்சம் வசதியாகி நிம்மதியாகி கொண்டாடி பேசி கேட்டு போயிட்டா தாயை பார்க்கறது தவப்புன்னு பார்க்கறது. அவங்க அங்கங்க உட்காந்துக்கிட்டு ஏதோ கூலி வேலை செஞ்சு செய்ய முடியல என்ன கையெழுத்து. அது இன்னொரு கிராமத்துல தாய்மார்கள் ஒரு கெட்ட பழக்கம் வெத்தலை போட்டு பத்தி இருப்பாங்க. அப்பனா அந்த புகழ் அழைக்குவாங்க, புகழ் அழைக்குவாங்க, புகழ் அழைக்கிட்டு போவாங்க. அந்த புகழையும் காசு வேணும், வெத்தலை வாங்க காசு வேணும். மகளை கேட்டா ஏங்க வேற வாங்க வேற ஏன் நினைக்கிறீங்க சேர்மேன் இறந்து பாருங்க. காசு கேட்டா மகன் கொடுக்கறதில்ல. பார்த்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நான் உங்களுக்கு மகனா இருக்கிறேன். முத இந்தியாவில் இது மாதிரி ஏழை தாய்மார்களுக்கு ஏழை பெரியவர்களுக்கும் 50 ரூபாய் உதவி படம் முத இந்தியாவுடைய எந்த முதலமைச்சர் கொடுக்கல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முத உதவி படம் கொடுத்தவர் தமிழ்நாட்டில். இன்னைக்கு 1000 ரூபாய் வாங்குறோம். அவர் முதல்ல 50 ரூபாய் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து 1000 ரூபாய் எங்க அம்மா 1000 கொடுக்குறாங்க. அது கூட மாத்திட்டாங்க. இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திட்டமும் இந்த திட்டங்களை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இது குறை சொன்னவர் கருணாநிதி. எப்பயுமே குறை சொல்லுவார். அவர் உயிரோடு இருக்கிற அவர் ஆட்சிக்கே வர முடியல. அவர் உயிரோடு ஆட்சிக்கு வரதுக்கு முடியாததுக்கு என்ன காரணம்? இவர் செய்த நல்ல தொண்டுகள். ஏழை எளிய மக்களுக்காகவே வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்படி வாழ்ந்த காரணத்தினால்தான் மறைந்து 37 ஆண்டு காலம் ஆனாலும் கூட இன்றும் எல்லோருடைய மனதிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவருடைய தலைமையேற்று அவருடைய பாதச்சூளை ஏற்று அதற்கு பின்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பேற்றார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தாய் 8 அடினா பிள்ளை 16 அடினுவாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு கொடுத்தார். புரட்சி தலைவி அம்மா என்ன பண்ணாங்க? அந்த குழந்தைகளுக்கு என் தலைவர் சத்துணவு கொடுத்தார். கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்க, ஏழ்மையில் இருக்கிற பிள்ளைங்க ஒரு செட்டு துணி தான் இருக்கும், துவைச்சும் போட முடியாது. அந்த துணி போட்டு அழுக்கு துணி போட்டே வரும். டீச்சரை கேட்க மாட்டாங்க. ஆனால் புரட்சி தலைவி அம்மா இதை பார்த்துட்டு அந்த குழந்தைகளுக்கு வருஷத்துக்கு 4 செட்டு துணியை பிள்ளைகளாக கொடுத்தாங்க. அப்ப என்ன ஆகுது? அந்த 4 செட்டு துணியை 2 செட்டு துணி வரும்போது ஒரு செட்டு அந்த குழந்தை சுத்தமா போடுதுன்னா அது அழுக்க ஆயிடுச்சுன்னா 2வது செட்டை அந்த துணியை போடும். அது அழுக்காது. மீண்டும் அந்த அழுக்கு துணியை போடணும்னா அதுக்கு மனசு வராது. ஏன்னா சுத்தமான துணியை போட்டு பத்தி பழம் ஆயிடுச்சு இல்லையா? அதனால அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லுவோம்? அந்த சட்டையை துவைச்சு போடு. அவங்க அம்மா துவைக்கணும்னா இந்த துணியை துவைச்சிடும். அந்த பழக்கம் வந்துடும். சுத்தமான துணி போடும்போது ஏன்னா ஏற்கனவே இருக்கு, ஒரே துணி தான் துவைச்சு போட முடியாது. 4 செட்டு இருக்குது, துவைச்சு போடலாமே. அது மாதிரி திட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர். வேற கருணாநிதி கொண்டு வரலீங்க. அதே மாதிரி 8வது இருந்து 9வது போகணும். இன்னைக்கு உத்தரப்பிள்ளை ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற ஊர்ல வந்து அங்கிருந்து அந்த குழந்தை ஸ்கூலுக்கு வரணும். கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் வருது, 5 கிலோமீட்டர் வருது. பஸ் கிடையாது. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு வரும்போது நேரத்தில் வர முடியல. காத்தால எழுந்து சாப்பிட்டு ஓடி வரதுக்குள்ள படி 10 ஆயிடுது. வேர்த்து வரணும்னா அந்த டீச்சரே வெளியே நின்றுறாங்க. இதை புரிந்து கொண்ட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு ஒரு தைரியம் இருக்குன்னு 8வது இருந்து 9வது, அதாவது மிடில் ஸ்கூல்ல இருந்து ஹை ஸ்கூலுக்கு வர அந்த குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. இந்தியாவில் யாரும் கொடுக்கலீங்க, உத்தரப்பிரதேசம் கொடுத்தார். நாம கொடுத்ததை பார்த்து அகிலேஷ் யாதவ் ஒரு சிஎம் வந்து கொடுத்தார். ஒரே வருஷம் கொடுத்தார், அதுக்கு பின்னாடி கொடுக்க முடியல அவரால். ஆனா வருஷம் அந்த சைக்கிளை கொடுத்த புரட்சி தலைவி அம்மா. அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா +2 போற பிள்ளைங்களுக்கு லேப்டாப், ஒரு லேப்டாப் வந்து 15,000 ரூபாய். இன்னைக்கு இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வந்திருக்குல்ல, டெல்டா டாடா நம்ம ஊர் பக்கத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 500 ஏக்கர் நிலப்பரப்புல 30-40 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய கம்பெனி அது. அதுக்கெல்லாம் இந்த படிப்பு வேணும். இந்த படிப்பு வேணும்னா அந்த குழந்தைகளுக்கு தேவையான அறிவு வேணும். அந்த அறிவு வேணும்னா இந்த லேப்டாப் வேணும். அதை புரிந்து கொண்டுதான் புரட்சி தலைவி அம்மா கொடுத்தார். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த ஒன்றுபட்ட தருமபுரி மாவட்டத்தில் சுதந்திரம் அடைஞ்சி
தமிழ்நாட்டில் காங்கிரஸ் 20 வருஷம் ஆட்சி, கருணாநிதிக்கு வந்தால் இந்த ஆட்சி நடத்தினார். இந்த ஒன்றுபட்ட தருமபுரி மாவட்டத்தில் எத்தனை காலேஜ் தெரியுங்களா? தருமபுரியில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், கிருஷ்ணகிரி ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ். இந்த இப்ப கிருஷ்ணகிரி மாவட்டத்தை எடுத்துங்க, தருமபுரி கொடுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தம் மக்கள் தொகை ஓட்டு போறவங்க மொத்தம் பார்லிமெண்ட்டுக்கு 16 லட்சம். அப்ப படிக்கிற பிள்ளைங்க எவ்வளவு இருப்பாங்க பாத்துங்க. இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு காலேஜ் போகுமா? லட்சக்கணக்கான பிள்ளைங்க படிக்குது. இந்த படித்த குழந்தைகள், பெண் குழந்தைகளாகட்டும் ஆண் குழந்தைகளாகட்டும், உயர்கல்விக்கு போகணும்னா +2 பாஸ் பண்ணிடுறாங்க. ஒரு பிஎஸ்சி போகணும், பிஏ போகணும், அல்லது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போகணும், ஒரு மெடிக்கல் காலேஜ் போகணும். இப்படி எல்லாம் போகணும்னா இங்க காலேஜ் இருக்குதுன்னா இல்ல. திமுக பேசுறாங்க, நிறைய பேசுறாங்க, நாங்களெல்லாம் கேட்க. இப்ப திரு கருணாநிதி அவர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஆட்டார். இன்னைக்கு ஒரு சமுதாய மறுமலர்ச்சி ஏற்படணும்னா நாம விவசாயம் இருக்கிறோம், நம்ம வயசாயிடுச்சு, நாம ஏர் ஓட்டுறோம், அவ்வளவுதான், ஏதோ வருது போறோம். பிறக்கிற குழந்தைக்கு விவசாயம் பண்றதுக்கு ஆசை இருந்தா கூட நிலம் இருக்கா? அந்த குழந்தைக்கு நிலம் இல்லை. மாறா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுக்கணும்ல. அந்த குழந்தைக்கு வேலையை கொடுக்கணும்னா முதல்ல அந்த குழந்தை படிக்கணும். படிச்சாதானே வேலைக்கு போக முடியும். படிக்காத வேலைக்கு போனா மண்வெட்டி எடுத்து கடப்பாறை எடுத்து மண்ணு தோட்ட தான் போக முடியும். ஒரு மிஷினை ரிப்பேர் பண்ண முடியுமா? ஒரு மிஷினை ஆபரேட் பண்ண முடியுமா? படிச்சுதான் ஆபரேட் பண்ண முடியும். ஒரு பம்ப் செட்டே ரிப்பேர் ஆயிடுது, ஒரு மோட்டரே ரிப்பேர் ஆயிடுது. அந்த ரிப்பேர் ஆன மோட்டரை சர்வீஸ் பண்ணணும்னா அவனுக்கு தெரிஞ்சாதானே. அது தெரிஞ்செல்லாம் படிக்கிறதில்ல. கருணாநிதி எத்தனை காலேஜ் கொண்டு வந்தார் இந்த மாவட்டத்தில். ஆனா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலத்துல கணக்கு சொல்ற கேளுங்க. ஏன் அண்ணா திமுக நீங்க ஆதரிக்கணுன்றதுக்காக ஏதோ சின்ன சின்ன விஷயம் பண்றாங்கன்னா அது பெருசு கிடையாது. நிரந்தரமா குழந்தைகளுக்கு எதிர்காலம். இன்னைக்கு பாரு, படிச்சுட்டா டாடா எலக்ட்ரானிக்ஸ் போல இன்னைக்கு தொழிற்சாலை நிறைந்து வழிஞ்சிருக்கிற மாவட்டம் நம்முடைய மாவட்டம். இன்னைக்கு எல்லா கிராமங்களிலும் பஸ் போயிட்டு இருக்கு. போச்சமல்லி ஒரு சாதாரண கிராமம், அங்க 10,000 பேர் 20,000 பேர் யூனிட் வேலைக்கு போனாங்க. கிராமத்தில் இருக்கிற பெண் பிள்ளை முடிச்சும் போது வேலைக்கு படிச்சதுனால. அப்படி படிக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் புரட்சி தலைவர் அம்மா. கிருஷ்ணகிரியில் ஒரே ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் தான் இருந்துச்சு, காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. அம்மா கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் கிருஷ்ணகிரியில் உமன்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் முத காலேஜ் கொண்டு வந்தாங்க. பருவூர்ல உமன்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்தாங்க. என்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வந்தாங்க. ஒசூர்ல ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்தாங்க. இங்க இருக்கிற கிளமங்கலம் பக்கத்துல பாலிடெக்னிக் கொண்டு வந்தாங்க. ஊத்தங்கல்ல பாலிடெக்னிக் காலேஜ் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பருவூர் பக்கத்துல ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் கொண்டு வந்தாங்க. எத்தனை காலேஜுங்க? ஏன் கருணாநிதி கொண்டு வர முடியல? இந்த கல்லூரி எல்லாம் வந்ததுனால தாங்க குழந்தைங்க படிச்சது. படிச்ச பின்னாடி இன்னைக்கு எல்லாம் வேலைக்கு போகுது. இன்னைக்கு வேலைக்கு போகுது. ஒரு சின்ன வேலை போயிட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் போயிட்டு வந்தா மாசம் 25,000 ரூபாய் சம்பளம். நீ கூலி வேலைக்கு போனா 25,000 ரூபாய். காலையில 7 மணிக்கு போய் சாயந்தரம் 7 மணிக்கு வந்தாதான் 400 ரூபாய் 500 ரூபாய். இவன் 4 மணி நேரம் போயிட்டு வந்தாவே மாசம் 25,000 ரூபாய். அந்த 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கட்சி ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே மாதிரிதான் ஏற்கனவே நாம் ஆட்சி இருக்கும் போதே நிறைய தொழிற்சாலைகள் வந்துருச்சு. இந்த பகுதி விவசாயம் பாதிக்குது அப்படின்னு குரல் கொடுத்தாங்க. அப்ப சொல்லும் போது கடந்த ஆட்சி காலத்திலேயே அன்றைய முதலமைச்சர் இந்த போட்டுகளுக்குரிய நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்ன போது இனி அந்த இடத்துல இடம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே நிலத்தை எடுக்க ஆரம்பிச்சாங்க. நிலத்தை எடுக்க ஆரம்பிச்சோடனே நம்முடைய விவசாய பெருமக்கள் தான் வந்தாங்க. அவங்க உண்ணாவிரதம் உட்கார்ந்தாங்க. இங்க கிட்டத்தட்ட 100 நாள். எவ்வளவு நாள் இருந்தீங்க? 166 நாள் நம்முடைய உத்தரப்பிள்ளையில எல்லோரும் உட்கார்ந்து இருந்தாங்க. அவருடைய உணர்வுகளை நானும் சேர்ந்து நானும் ஒரு நாள் முழுசும் காத்தால உட்கார்ந்து சாயந்தரம் என்னுடைய எதிர்ப்பு தெரிவிச்சேன். எதிர்ப்பு தெரிவித்ததோடு மட்டுமில்லாமல் இந்த விவசாய பெருமக்களுடைய உணர்வுகளை கையில் எடுத்துக்கொண்டு அவருடைய எண்ணங்களை கையில் எடுத்துக்கொண்டு சட்டமன்றத்திலும் பேசினார். சட்டமன்றத்தில் அந்த துறை அமைச்சர் பொறுமையா கேட்டார். பொறுமையா கேட்டதை நான் மறுபடியும் சொன்னேன்.
அந்த விவசாயிகள் உங்ககிட்ட கூப்பிட்டு வரேன். அந்த விவசாயிகளை கூப்பிட்டு வந்து அவங்க சொல்றாங்க கேட்டுங்க அப்படின் போது இங்க இருந்து விவசாயிகளையும் ஒரு 10 பேர் கூட்டு போனோம். கூட்டு போய் அவங்ககிட்ட விளக்கமா சொன்னோம். விவசாயி என்பது நீ மற்ற விவசாயம் மாதிரி கிடையாது. தஞ்சாவூர்ல விவசாயம் செய்யறான், தஞ்சாவூர்ல நடக்குது. இங்க விவசாயி தான், அங்க விவசாயி தான், இந்த பேரும் விவசாயி தான். ஆனா அந்த விவசாயி டெல்டா தண்ணி வந்துச்சுன்னா நெல்லு பயிர் நிலுவா 3 மாசம் 4 மாசம் காத்துட்டு இருப்பான். அதை அடுத்து அறுவடை இருந்தா மழையில நினைச்சா கவர்மெண்ட் கொடுத்துருவான், அமைதியா போடுவான். அந்த விவசாயம் அப்படி. ஆனா இந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரு 3-4 தாலுகா பகுதி, அதாவது ஓசூர், தளி, டெகினிக்கோட்டை, இந்த பக்கம் வேலிகை, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் வேற. பணப்பயிர் விவசாயம் 3 மாசத்துக்கு என்ன, 1 மாசத்துக்கு ஒரு விவசாயம். கொத்தமல்லி போட்டா 40 நாள் முடிஞ்சு போச்சு, வந்தது காசு. கொஞ்சம் அமைதியா கட்சி வச்ச விவசாயிக்கு 1 ஏக்கருக்கு 5 லட்சம் வந்துருது. போச்சுன்னா முதலே போயிடுது, போட்டு விவசாயமே போயிடுது. அதே மாதிரி முள்ளங்கி 40 நாள் விலை வந்துருச்சுன்னா கிலோ 15 ரூபாய் முடிஞ்சு போயிடுச்சு, வருமானம் வருது. 5 ரூபாய் நஷ்டம். இந்த விவசாயி ரெண்டுத்தையும் பார்க்கறான், வருவாய் வரதையும் பார்க்கறான், நஷ்டத்தையும் பார்க்கறான். ஆனா அது அவனுடைய குலத்தொழில். நஷ்டம் கவலைப்படல, அடுத்த முறை வந்து நம்பிக்கையோட செயல்படுகிற தொழில், நம்ம வயிற்றுக்கு சோறு போடுற தொழில் அந்த விவசாயம். அந்த விவசாயத்தை இங்க மலை பிரதேசம் தான் விளையும், மலை பிரதேசம் ஊட்டி கொடைக்கானல் தான் விளையும். ஆனா நம்ம விவசாயி இங்க உத்திரப்படியிலே விளையலாம், கோஸ் விளையலாம், கேரட் விளையலாம், பீட்ரூட் விளையலாம், காலிஃபிளவர் விளையலாம். எல்லா விவசாயி காலையில பார்த்தீங்கன்னா அந்த விவசாயி, அந்த போராட்ட குணமுடைய விவசாயி டவுஜில போட்டு இறங்கி நின்றுட்டாருன்னா சாயந்தரம் வெளியே அந்த நிலத்தை விட்டு வெளியே வருது. அப்படி உழைக்கிற விவசாயி கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு நல்லா விளைஞ்சுன்னா 10 லட்சம், நல்லா விளைவுனா 5 லட்சம் நஷ்டம் போச்சு. ஆனா கவலைப்படல. அப்படி கவலைப்படாத விவசாயத்தை நம்பி இருக்கிற இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அமைச்சரத்தில் எடுத்து சொன்னோம். இந்த அரசு இப்போது அமைதியாக இருக்கிறது. மேலும் ஒரு இடத்தில் வேண்டிக் கொள்வதெல்லாம் இந்த பகுதி மக்களுக்கு விவசாயம், தொழிற்சாலைகள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் விவசாயம். தொழிற்சாலைகள் எப்படி வருவாய் ஈட்டி தருகிறதோ அதே வருவாயை விவசாயமும் ஈட்டி தருகிறது என்பதை இந்த அரசுக்கு நான் அந்த தொழிற்சாலை என்பது யாரோ ஒரு கார்பரேட் கம்பெனி, அவன் தான் லாபம் சம்பாதிக்கிறான், 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அது வேற. வரக்கூடிய மிகப்பெரிய வருமானம் அந்த கார்பரேட் கம்பெனி முதலாளிக்கு போகுது. ஆனா அந்த விவசாயி ஒவ்வொரு குடும்பம் 1 ஏக்கரா, 1/2 ஏக்கரா, 3/4 ஏக்கரா, 2 ஏக்கரா, அந்த குடும்பத்துக்குள்ள 5 பேர், 7 பேர், 10 பேர், அந்த 10 பேரும் உழைச்சி சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியம் அந்த 10 பேருக்கு பங்கு வருது. ஃபேக்டரி கொடுத்தா ஃபேக்டரி ஓனர் லாபம் சம்பாதிக்கிறான். விவசாயத்தில் இருக்கிற விவசாயி கஷ்டப்பட்டான்னா அந்த குடும்பம் முழுவதும் நிம்மதியாகுது. அவன் உழைச்சி சம்பாதித்த பணத்தின் வாயிலாக விளையக்கூடிய விளைவுகள் இன்னைக்கு சவுத் இந்தியாவிலேயே எல்லா இடத்துக்கும் போயிட்டு, இன்னைக்கு கர்நாடகாவுக்கு நம்ம காய்கறி போகுது, கேரளாவுக்கு போகுது, ஆந்திராவுக்கு போகுது. எல்லா மாநிலத்துக்கும் போகக்கூடிய பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய இதுவும் ஒரு இயந்திர தொழில் தான் என்பதை அரசுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட 21க்கு முன்னாடி இந்த பக்கம் பெட்ஷீட் வச்சு பாக்ஸ் வச்சு எல்லாம் வந்தார். நம்ம ஊர்ல கூட சாமணப்பட்டில் வந்தார். சாமணப்பட்டில் வந்து பாக்ஸ் வச்சார். பாக்ஸ் வச்சு குறையெல்லாம் சொல்லுங்க, நான் ஆட்சிக்கு வந்தா 100 நாள்ல முடிச்சிருந்தார். அவர் சொன்னார், ரைட் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு கட்சி தலைவர் இன்னொரு சொன்னார், இந்த பக்கம் தூள் சட்டி ஏறி காவா போகுது, அந்த காவாய் வரக்கூடாது. இந்த ஒரு பெருமை சங்கிறாரு முனுசாமி அந்த ஆள் தடுத்து நிறுத்திருக்கிறாரு. என்ன காரணம்னா அவர் நடத்து மேல அந்த காவா போகுது. எவ்வளவு பொறுமை பாரு. ஒரு கட்சிக்கு தலைவர் அவரு, நீ எங்க இருந்து வர உங்களுக்கு தெரியாது, இந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை தெரியாது. ஒரு தலைவர் வரும்போது நாங்க சொன்னாதான் உங்களுக்கு தெரியும்.
அது மாதிரி யாரோ சொன்னத நீ பாட்டு மேல சொல்லிட்டு போயிட்ட. நான் அடுத்த நாள் கேட்டேன், தயவு செஞ்சு திரு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களே, அது மாதிரி போச்சுன்னா சொல்லுங்க, நான் உடனே அரசியல் இருந்து ஒதுக்கிறேன், அந்த காவாயை நான் கொடுத்துறேன், எனக்கு பொது வாழ்க்கையும் வேணாம். ஏன் பொது வாழ்க்கை வேணாம்னு சொல்றேன்னா, பொது வாழ்க்கை இருக்கின்றவர்கள் பொதுமக்களுக்கு சென்றடையக்கூடிய ஒரு திட்டத்தை அவன் தடுக்கிறான் என்று சொன்னால் அவன் பொது வாழ்க்கைக்கு தகுதியானவன் இல்லை. அப்படி பொது வாழ்க்கையில் இருக்கின்ற நான் பொதுமக்களுக்கு செல்லக்கூடிய ஒரு திட்டத்தை தடுக்கிறேன் என்று சொன்னால் நான் தகுதி உள்ளவன் இல்லை, நான் அரசியல் ஒதுங்கிறேன் சொன்னேன். பதிலே தூச்சட்டி ஏறி நாங்க கொண்டு வந்தது, நாம ஆட்சி இருக்கும்போது கொண்டு வந்தது. இப்ப காவா கட்டிட்டு காவா வெட்டி போறாங்க. எங்க போது நம்ம நிலத்துக்கு அந்த நிலத்து அந்த காவாய்க்கு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ். என்ன கொடுமை! இப்படி போய் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்திருக்கார் திரு ஸ்டாலின் அவர்கள். அதே மாதிரிதான் எலெக்ஷன் சொன்னார், 520 வாக்குறுதி கொடுத்தார். ஒரு வாக்குறுதியா நிறைவேற்றினாரா? ஒண்ணு இல்ல. 1000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி 3 வருஷம் கழிச்சு கொடுத்திருக்காரு. கர்நாடகாவில் காங்கிரஸ்காரர் ஆட்சியில எலெக்ஷன் போக வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு பணத்தை, அதாவது குடும்ப பெண்களுக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ஆட்சிக்கு வந்தாங்க, உடனே கைது போட்டார் சித்தராமையா. இவர் சொன்னார், என்ன சொன்னாருன்னா, அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும், அனைத்து பெண்களுக்கும். அந்த அனைத்து பெண்கள் எவ்வளவு இருக்குதுன்னா, தமிழ்நாட்டில் 2,13,00,000 கார்டு இருக்கு. அந்த ரேஷன் அட்டை மொத்தம் 2,13,00,000 கார்டு இருக்கு. இவர் கொடுத்த வாக்குறுதி, இந்த 2,13,00,000 குடும்ப அட்டைதாரருடைய குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னார். 2.5 வருஷம் ஆச்சு. 2.5 வருஷம் ஆகி செப்டம்பர் மாசம் அண்ணா பிறந்த நாள் கொடுத்தார். அப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, அவங்க குடும்பத்தில் யாரும் வேலை இருக்கக்கூடாது, வருவாய் இவ்வளவுதான் இருக்கணும், இதுக்கு மேலதான் கொடுக்கறது இல்லை, இப்படி சில சட்ட திட்டத்தை கொண்டு வந்தார். நான் கேட்கிறேன் திரு ஸ்டாலின் அவர்களை, 21 தேர்தல் வாக்காளர் பெருமக்களை சென்ற பொழுது இது போல கருத்தை சொல்லி இவனுக்கு நான் 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் நாங்கள் இப்ப கேள்வி கேட்பதில்லை. அனைவருக்கும் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இன்று கிட்டத்தட்ட 1 கோடி பேர் கொடுக்கிறேன்னு சொல்றேன். நான் ஏற்கனவே கூட்டத்தில் சொன்னேன், இந்த மாவட்டத்தில் இந்த 100,000 ரூபாய் வாங்கக்கூடிய அவர்கள் பயனாளிகள் எத்தனை லட்சம் பேர் லிஸ்ட் போட்டு ஓட்டணும்னு கேட்டுக்கிறேன். இவங்க சும்மா சொல்லிக்கிறாங்க, லிஸ்ட்ல போட்டு ஓட்டணும்னு சொல்லிட்டு யாரும் போடல. அப்போ இவங்க சொல்றதும் பொய் தான். 1 கோடி பேருக்கு 1000 ரூபாய் மாசம் கொடுக்கணும்னு சொல்றதும் பொய் தான். இப்படி பொய் பேசிக் கொண்டிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் எதுவுமே 3 வருஷம் ஆக கொடுங்க, ஏதாவது ஒரு திட்டத்தை இந்த மாவட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காரா? ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரா? உடைஞ்ச ரோடு அவர்கள் போட முடியல. மாநிலத்தில் மாநில அரசாங்கத்திட்ட பணம் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் பணம் கிடையாது. எம்எல்ஏ பண்ணுங்க, வருஷம் 3 கோடி ரூபாய். ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ உட்கார்ந்துருக்காங்க, வருஷம் 3 கோடி ரூபாய். அல்ல அங்க போனோம்னா, ஏன்னா இந்த டிச்சி சரியில்லை, இந்த டேங்க் வேணும், சரிப்பா கொடுத்துருவாங்க. அது கொடுத்துட்டா இன்னும் அது பணம் வரல, பட்ஜெட் முடிஞ்சிட்டு இப்போ அடுத்த மாசம் சட்டசபை கூடுது. சட்டசபை கூட 24-25 பட்ஜெட், 23-24 இப்ப பணம் வரல. அடுத்த பட்ஜெட் வந்து அப்ப எங்க கவர்மெண்ட் நடக்கிறது? பேசுறது மட்டும் பெருசா பேசுற திரு ஸ்டாலின் பொய்யா பேசுற. எல்லாம் நான் செஞ்சுட்டேன், எங்கேயாவது ஒண்ணு நினைச்சேன்னா எதுவுமே நடக்கல. டீசல் பெட்ரோல் விலை குறைக்கிறேன், டீசல் விலை குறைக்கிறேன் இல்ல. அதே மாதிரி மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டேன்னார், அதே மாதிரி தொழில் வரியை உயர்த்த மாட்டேன்னார், அதே மாதிரி சொத்து வரியை உயர்த்த மாட்டேன்னார், அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை உயர்த்த மாட்டேன்னார், தண்ணீர் வரியை உயர்த்த மாட்டேன்னார். எல்லாத்தையும் சொன்னதுக்கு மாறா எல்லாத்தையும் உயர்த்திட்டார். ஏதாவது அப்படி உயர்த்தி இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாருன்னா கொண்டு வரல. ஆட்டு விட்டா என்ன பண்றாரு? அவங்க அப்பன் பேரை எடுத்துக்கிறார், அவங்க அப்பனுக்கு செலவு வைக்கிறார், செலவு வச்சுட்டு போய் திறக்கிறார். அதுக்கு 10 கோடி 50 கோடி 100 கோடி செலவு பண்றார். எங்க பாருங்க,
எந்த இடத்துல போனாலும் அப்பனும் மகனும் அப்ப அவர் தன் அப்பனுக்கு செலவழிக்கிறாரு, பேர பாட்டுக்கு செலவழிக்கிறார். இந்த 2 வேலை தான் செய்யறாங்க. மதுரைக்கு போனா அங்க ஒரு கருணாநிதி சிலை ஸ்டாலின் இருக்கிறார். அங்க மாடுபுரத்துக்கு ஒரு ஆடிட்டோரியம் போட்டா அங்க ஒரு கருணாநிதி சிலை வச்சு மகன் திறக்கிறார். அந்த மாடு பிடிக்கிறது பாருங்க, எவ்வளவு விளம்பர பிரிவு பாருங்க. அந்த மாடு 7 தடவை இல்ல, அந்த சிலை பாத்தீங்கன்னா ஸ்டாலின் மாதிரி இருக்கு, நல்ல வலுவா இருக்கு. அது கூட அவர் அங்க இருக்கணும்ன்றார். இவங்க எப்படின்னா செத்த நானா இருக்கணும், ஏன்னா அதான் எல்லாரும் பார்ப்பான். மாப்பிள்ளையா தான் நானும் மாப்பிள்ளையா இருக்கணும், அவ்வளவு மாப்பிள்ளை பார்ப்பான். அது மாதிரி ஏதாவது ஒரு சிலையை வச்சா கூட அது நானா இருக்கின்ற மாதிரி ஒரு விளம்பர பிரியர்களாக இந்த கட்சியும் ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. மக்களை நேசிக்கக்கூடிய கட்சியோ ஆட்சியோ இல்லை, மாறாக தவறு செய்கின்ற ஆட்சி. என்ன சொன்னாங்க, வந்தது உடனே முதல் தண்ணி பிரச்சனை சொன்னாங்க. 1 கோடி ரூபாய் ஒதுக்கி என்ன வகையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பஞ்சாயத்துக்கு தண்ணி வரும்னு கேட்டாங்க. போனோம், சர்வே பண்ணோம். சர்வே பண்ணதையும் நம்ம பாலசுப்ரமணியம் எல்லாம் போயிட்டு அந்த பகுதியில் சுத்தினா என்ஜினியர் எல்லாம் கூப்பிட்டு இந்த காவாய் எடுத்தா எத்தனை ஏரிக்கு வருது, 4 ஏரிக்கு வருது. 4 ஏரிக்கு வந்தா எத்தனை கிராமம், கிட்டத்தட்ட 12-15 கிராமம் வருது. அந்த மாமட்டி மாலை ஏரி, வெள்ளை கவுண்டன் ஏரி, செம்மராகல் ஏரி, நன்றாளப்பள்ளி ஏரி, என் சக்தி அவ்வளவுதான். எம்எல்ஏ பண்ணி கொடுத்ததுல அந்த வருஷம் 3 கோடி கொடுக்குறாங்கல்ல, அதுல 1 கோடி ரூபாய் ஒதுக்கி அங்க காவா வெட்டி இந்த 4 ஏரிக்கு ஒரு தண்ணி கொடுத்துருக்கு, தண்ணி போயிட்டு. அதே மாதிரி நம்ம சூழ்நிலை பக்கத்தில் துறையேரி, அந்த துறையேரிக்கு தண்ணி வந்தா சின்னாருக்கு தண்ணி வருதுன்னா போய் சர்வே பண்ணோம். சர்வே பண்ணி அங்க ஒரு எம்எல்ஏ பண்ணி ஒதுக்கணும். அந்த துறையேரிக்கு தண்ணி வர்றதுக்கு எல்லா காவாயும் சுத்தம் பண்ணி வெட்டி கொண்டு வந்தோம். துறையேரிக்கு தண்ணி வந்துட்டா அங்கிருந்து உபரி நீர், அதாவது கோழியில போற தண்ணி நேர டேம் போகும், சின்ன டேம் போகும். அந்த சின்ன டேம் போறதுக்கு சரியான காவா இல்லை, பட்டா நேரத்தில் போச்சு. அந்த பட்டா நேரத்துக்காரன் கரை கட்டிட்டான். நானு இங்க இருக்கிற நம்முடைய நிர்வாகிகள் எல்லாம் போய் அதிகாரம் உட்கார்ந்து அவர்கிட்ட பேசி, உங்களுடைய நிலத்துல பாதிக்கப்படாம நான் கரையை கட்டி தண்ணி கொண்டு போறதுக்கு நீங்க அனுமதிக்கணும். அப்படி போல எனக்கு ஆட்சேபம். 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கி அந்த காவையை சரி பண்ணி இன்னைக்கு சின்னாத்துக்கு டேம் ஃபுல் ஆயிடுச்சு. எங்க சக்தி, எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். அரசாங்கம் என்ன செஞ்சது, இதுவரை எதுவுமே செய்யல. இப்ப பாராளுமன்ற தேர்தல் வந்து சொல்றாங்க, நான் போய் எப்படி மக்கள் ஏற்றுவாங்க? எதையுமே செய்யாத மக்களிடத்தில் சும்மா ஏமாற்றத்தை காட்டிக்கிட்டு எந்த சூழ்நிலையும் செய்ய முடியாது. பிஜேபி ஒரு பக்கம், அவர் ஒரு ஆளு, இந்த அண்ணாமலை ஒரு ஆளு, அவரு என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரிய மாட்டேன். ஒரு போலீஸ்காரர் இருந்ததுனால என்ன பண்றாரு, போற தாவலாம் அந்த போலீஸ் பிஜே காட்டுறாரு, டப்பு டப்புன்னு பேசுறாரு. பேசி அந்த கட்சியுடைய மரியாதை குறைக்கிறார். அதான் முக்கியம். கட்சியுடைய வரலாற்றையே தெரியாம, அந்த வரலாற்று தெரியாதனால தப்பு தப்பா பேசி வரலாறு தப்பா போயிட்டு இருக்கும் பிஜேபி வரலாறு. அவர் நரேந்திர மோடி பத்தா சொல்றாரு. நரேந்திர மோடி எப்படி வந்தாரு அவர் சொல்ல மாட்டார். நீ போலீஸ்காரன் வந்து ஏதோ வந்துட்ட, ஆனா நரேந்திர மோடி எப்படி இல்லை, சாதாரண டிஆர்ல தொண்டனா இருந்தவர், ஆர்எஸ்எஸ் இருந்தவர். ஆர்எஸ்எஸ் இருந்து அங்க இருக்கிற தலைவர்களுக்கு எல்லா வகையான சர்வீஸும் பண்ணி அங்கு கடுமையாக உழைத்து தலைவர்களுக்கு நல்ல பேர் வாங்கி அந்த ஜனசங்கம் என்ற இயக்கத்தை பாரதிய ஜனதா உருவாக்கியவர் வாஜ்பாய், அடல் பிகாரி வாஜ்பாய், அத்வானி. அந்த தலைவரின் வாயிலாகத்தான் தொண்டனா வந்து இன்னைக்கு தலைவராக வராது. இவ பாதியில் வந்தாங்க. இன்னைக்கு நரேந்திர மோடி வந்து சொன்னா போது நினைக்கிறார். அப்படி என்ன அர்த்தம்? ஒருத்தர் முகசூரி பண்ணா ஏதோ ஒரு ஆதாயம் அர்த்தம். அரசியல் வரலாறு தெரிஞ்சான்னு வச்சுக்கலாம், ஒரே ஆளை முகசூரி பண்ண மாட்டார். இப்ப நாங்க வந்து இன்னைக்கு புரட்சி தலைவர் இங்க போயிட்டு இருக்கோம். என்ன காரணம்? இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் இவர். இல்லைன்னா இந்த கட்சி இல்ல. இந்த இயக்கத்தை உருவாக்கி 10 ஆண்டு காலம் நல்ல ஆட்சி செய்தவர். இவர் மறைவுக்கு பின்பு புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை காப்பாற்றுகிறார்.
இந்த தொண்டர்களை காப்பாற்றுகிறார், மக்களை காப்பாற்றுகிறார். எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு நாங்கள் சேவம் செய்தோமோ, அவருக்கு எந்த அளவுக்கு போராடினோமோ, அவரை எந்த அளவுக்கு நெஞ்சில் வைத்து பூஜை செய்தோமோ, அதே அளவிற்கு புரட்சித் தலைவருக்கு நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். இது வரலாறு. அதே போல புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது, தலைமை பொறுப்பில் எங்களை போல் தொண்டர்களாகத்தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். புரட்சித் தலைவர் அம்மா மறைகிறார், எல்லோரும் சேர்ந்து ஒரு கட்சிக்கு தலைவராக போட்டுதற்கு எடப்பாடி அவர்களை அமர்த்துகிறோம். எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு நாங்கள் மரியாதை கொடுத்தோமோ, எப்படி புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு மரியாதை கொடுத்தோமோ, அதே மரியாதையை இன்று எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்கள். இது கட்சி. நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவரை நாங்கள் உயர்த்தி பிடிக்க வேண்டும். இது எங்களுடைய கடமை. ஆனா நீ எங்க நேற்று போலீஸ் நீ போய் இதை வந்துட்டா நரேந்திர மோடி 100 நரேந்திர மோடி அவர் சொல்றார். இன்னொரு சொன்னார், தமிழ்நாட்டில் ரெண்டு திராவிட கட்சிகள் பங்காளி கட்சி இருக்கு. இந்த 2 பங்காளி கட்சி அடிச்சுக்கிட்டா மாறி மாறி வராங்க. இவங்க மார்க் எவ்வளவு எடுக்கிறாங்க? 3 மார்க் எடுக்கிறாங்க, 4 மார்க் எடுக்கிறாங்க. ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த ஒரு பாசிட்டிவ் எவ்வளவு மார்க் கூட தெரியாத தான் தோன்றித்தனமா சொல்றீங்க. நாங்க 2 பேரும் ஆட்சி மாறி மாறி வருமா? ஆமாயா வந்தோம். நான் கேட்கிறவங்க, நாங்க வந்தோம் 50 வருஷம் திராவிட கட்சி தான் ஆட்சி இருக்கு. 30 வருஷம் அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு. இந்த 30 வருஷம் ஆண்ட இந்த தமிழ்நாட்டை எல்லா விதமான வளர்ச்சியும் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கு என்று சர்டிபிகேட் யாரு கொடுக்குறீங்க? நீ ஆளக்கூடிய, உன் கட்சி ஆளக்கூடிய மத்திய அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு தான் தமிழ்நாடு தலை சிறந்த மாநிலமாக இருக்குன்னு சொல்றார். பிஜேபி ஆட்சி செய்து எங்க கர்நாடகாவில் இருந்தது, ஹரியானாவில் இருந்தது, அஸ்ஸாமில் இருந்தது, உத்தரப்பிரதேசம் இருக்கு. ஏன் அந்த மாநிலமா சிறந்த மாநிலம் தேர்ந்தெடுக்கல? ஏன் அந்த மாநிலம் விட்டுட்டு தமிழ்நாட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க? அதுக்கு என்ன காரணம்? புரட்சி தலைவர் அம்மா ஆட்சிக்கு வந்த போதும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த போதும் சாதாரண கிராமத்தில் இருக்கின்ற குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திய காரணத்தினால்தான் இன்று இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் உயர்கல்வியில் 54 விழுக்காடுகள் படிக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. ஆந்திரா இல்லையே, உத்தரப்பிரதேசம் இல்லையே, கர்நாடகா இல்லையே, இதெல்லாம் எங்க போனது? நாங்க தானே இருக்கோம். நீ பேசலாமா 4 மார்க் 7 மார்க்னு? நரேந்திர மோடி 100 மார்க் வாயா பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. இன்னொன்று சொன்னாரு, இருக்காது இன்னும் பண்ணுமா? நான் என்ன கவர்மெண்ட் கூப்பிடுறேன், நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டோம். யாரு? அண்ணாமலை நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டாங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்ததுல எல்லா மக்களும் அப்படியே மாறி அவர்கிட்ட போயிட்டாங்க. அதனால அவர் அடுத்த மட்டும் என்ன ஜெயிக்க மாட்டாரு. ஏயா நான் நிக்கிறேன்னா நிக்கலையான்னு தரவு தானே சொல்லணும். எங்க கட்சி தரவு தானே அடுத்த சீட் கொடுக்குறாங்களோ இல்லையோ, வேற யாரும் பாலிஸ் கொடுக்குறாங்களா என்னமோ தெரியல, பாலு கொடுக்குறாங்களா தெரியல, சொல்ல முடியாது யாரு கொடுப்பாங்க கட்சியில. அதை விட்டுட்டு கீழ்த்தரமா பேசுறாரு அண்ணாமலை. 100 மார்க் வாங்குற பிஜேபியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வர பார்லிமெண்ட்ல எத்தனை எம்பி சீட் நீ ஜெயிக்கிற பார்க்கலாம், எத்தனை தொகுதியில் நீ டெபாசிட் வாங்குறன்னு பார்க்கலாம், அதையும் பார்க்கிறோம். அதே மாதிரி நம்முடைய மாவட்டத்தில் சிரமமான வேலை நிறைய இடங்கள்ல இப்போ யானைகள் உள்ள வந்துருது. நானும் சட்டமன்றத்தில் பேசினேன், அதுக்கு நிதி ஒதுக்குங்க, மின்வெளி போடலாம் அப்படி போட்டேன். ஏதோ கொஞ்சம் இன்னும் யானை பசிக்க அல்வா பொருள் கொடுக்குற மாதிரி 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் நிதி ஒதுக்கி அமைதியாகிறாங்க. அப்படி அமைதியான காரணத்தினால இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம அலுவலகம் பக்கத்துல சகோதரி வேலைக்கு போற சகோதரி காலையில போகுது. அந்த பெண் பிள்ளை சாதாரண சிந்தனையே இருக்கிற போகும். தன் குழந்தைய காப்பாற்றுறதுக்காக வேலைக்கு போன அந்த பெண் பிள்ளை யானை அடிச்சு செத்து போச்சு.
இது மாதிரி ஒரு துயரமான நிகழ்வுகள் நம்முடைய மாவட்டம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இதையும் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம். இதற்குரிய விடிவு காலமும் நிச்சயமாக வரும். மீண்டும் நாம் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது நிச்சயமாக இந்த யானை தொல்லை இல்லாமல் இந்த பகுதி முழுவதும் வருகின்ற வழித்தடங்கள் முழுவதும் மின்நிலையம் அமைக்கப்பட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசாக நம்முடைய அரசு இருக்கும் என்ற வாக்குறுதியை மட்டும் நாம் கொடுத்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை